அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. சீனா இந்தியாவை மீண்டும் கடுப்பேற்றி இருக்கு. 5வது முறையா அதிபராகி இருக்கிற புதினை வாழ்த்தி உறவு கொண்டாடி இருக்கு சீனா. பாகிஸ்தானுக்கு புதிய உளவு கப்பல் கொடுத்தது யார் தெரியுமா? சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்து கப்பலை நம்ம இந்திய கடற்படை மீட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். முதலில் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்துல தான் அருணாச்சல பிரதேசம் போயிருந்தாரு. அதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடைய பகுதி, எங்க நாட்டுடைய பிரதமர் அங்க போவாரு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனா சொன்னதை நம்ம இந்தியா நிராகரிச்சுட்டாங்க. இந்த நிலையில தான் சீன ராணுவம் மீண்டும் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருணாச்சல பிரதேசம் சீனாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, நாட்டோட இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒற்றுமையை பாதுகாக்கிறதுல நாங்க எப்பவுமே எச்சரிக்கையாக இருப்போம் அப்படின்னுட்டு சீனா தற்போது ஒரு செய்தியா வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் அப்படின்னும் சாங்னான் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க சீனா. இந்திய தலைவர்கள் யாராவது அங்க போயிட்டாங்க அப்படின்னா உடனடியா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மார்ச் 9ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்துக்கு பயணம் மேற்கொண்டாரு. இந்தியா சீனா எல்லைக்கு ராணுவ படைகள் மற்றும் தளவாடங்களை எளிதாக கொண்டு செல்லக்கூடிய வகையில அருணாச்சல பிரதேசத்துடைய அந்த இமயமலை பகுதியில 13,000 அடி உயரத்துல இருக்கக்கூடிய செல்லா சுரங்க பாதையை திறந்து வச்சுட்டு வந்தாரு. அப்போதுதான் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் அடுத்த நாளே என்ன பண்ணாங்கன்னா அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த எதிர்ப்புக்கு நம்ம இந்தியாவும் எதிர்வினையாற்றி இருக்கு. இந்த நிலையில தான் மீண்டும் தற்போது சீனா அருணாச்சல பிரதேசம் எங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசியிருக்காங்க. இதற்கு நம்ம இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா ரஷ்யாவில் சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 88% வாக்குகளை பெற்று அந்த நாட்டுடைய அதிபரா 5வது முறையா புதின் பதவியேற்க போறாரு. இந்த நிலையில புதினுக்கு சீனா முதல் ஆளாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய நாடா இருக்குது ரஷ்யா. இந்தியாவை விட பல மடங்கு பெரியதா இருந்தாலும் கூட அந்த நாட்டுடைய மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 15 கோடி தான். அங்கு ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் ஒரு முறை தேர்தல் நடக்கும். இந்தியா மாதிரி இல்லாம அங்கு அதிபர் ஆட்சி முறை தான் இருக்குது. ரஷ்யாவில் சர்வ வல்லமை பெற்ற ஒரே தலைவரா இருக்காரு புதின். கடந்த 1999 இருந்து ஒரு அசைக்க முடியாத தலைவரா இருக்கிறாரு. இதற்கிடையே தான் அங்கே அதிபர் தேர்வு செய்யறதுக்கான அதிபர் தேர்தல் நடந்தது. அதிபர் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கையும் முடிந்திருக்கக்கூடிய நிலையில அவர் மீண்டும் அதிபர் தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட தேர்தல் முடிவுகள்ல தெரிய வந்திருக்கு. இதன் மூலமா அவர் மீண்டும் அதிபர் பதவியில தொடர போறாரு அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. அங்கு பதிவான வாக்குகள்ல 87.8% வாக்குகள் புதினுக்கு வந்ததா சொல்லப்படுது. சோவியத் ஒன்றியம் வீழ்ந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவில நடந்த தேர்தல்ல ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச வாக்குகள் இதுதான். 1999 அதிகாரத்துக்கு வந்த புதின் ரஷ்யாவில மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபரா உருவெடுத்திருக்காரு. ரஷ்யா மற்றும் சோவியத் ஒன்றியத்துல கடந்த 200 ஆண்டுகள்ல அதிக காலம் தலைவராக இருந்தவர்களுடைய பட்டியல்ல ஜோசப் ஸ்டாலினையே இவர் ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. உக்ரைன் போருக்கு அப்புறமா அங்கு நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இதுதான் அப்படிங்கும்போது புதின் தற்போது மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அதே நேரம் ரஷ்யாவில் நடக்கக்கூடிய தேர்தலை எப்போதுமே மேற்குலக நாடுகள் விமர்சனம் பண்ணுவாங்க. எப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் யாரையுமே போட்டியிடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்களாம். வெறுமனே பெயர் அளவுல சில கட்சிகள் மட்டும்தான் அங்கு போட்டியிடுவதற்கு அனுமதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு புகார் பல ஆண்டுகளாகவே வைக்கப்பட்டு இருக்கு. இந்த முறையும் பாத்தீங்கன்னா புதினை வலிமையாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வேட்பாளருமே களத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரமே. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அங்கு ஒரு நபரால் தொடர்ச்சியாக 2 முறை அதிபராக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சு. இதனால 1999 பதவிக்கு வந்த புதின் 2008 தன்னுடைய அதிபர் பதவியை தன்னுடைய நண்பர் டிமிட்ரி மெதவதேவ் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு முறை மட்டும் பிரதமரா இருந்திருக்காரு. அதற்கு பிறகு மீண்டும் 2012 அதிபரான அவர் அந்த சட்டத்தையே மாத்திட்டாரு. அதாவது ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் தொடர்ந்து அதிபராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வந்துட்டாரு. அது போக அதிபருடைய பதவி காலமும் பாத்தீங்கன்னா அப்போது 4 ஆண்டுகளா இருந்த நிலையில அது புதின் பிரதமரா இருந்த போது 7 ஆண்டுகளா நீட்டிக்கப்பட்டுடுச்சு. புதின் சாகர வரைக்கும் ரஷ்யாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அதற்கு ஆட்சேபனை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருப்பினும் புதின் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இந்த நிலையில தான் அவருடைய வெற்றிக்கு சீனா முதல் ஆளாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கு. சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் என்ன சொல்லியிருக்காருன்னா,
இந்த வெற்றி இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை மேலும் பலப்படுத்தும். இனி வரும் காலங்கள்ல சீனா ரஷ்யாவுடைய உறவு ரொம்பவே நெருக்கமானதாக இருக்கும் அப்படின்னுட்டு வாழ்த்துக்களோட உறவையும் பலப்படுத்துற மாதிரி ஒரு செய்தியை வந்து கொடுத்திருக்கு சீனா. அதிபர் தேர்தல்ல மீண்டும் புதின் இப்ப வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில உக்ரைன் மீதான தாக்குதல்கள் அப்படிங்கிறது இன்னுமே அதிகரிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அது போக புதின் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறது பாத்தீங்கன்னா உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதல் நியாயமானதுதான் அப்படின்னுட்டு அந்த நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். சீனா ரஷ்யா உறவு தொடங்கி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆகுது. இதை இரண்டு நாடுகளும் கொண்டாடி வரக்கூடிய நிலையில சீன அரசுடைய தற்போதைய வாழ்த்து செய்தி முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. அதே மாதிரி இனி வரும் நாட்கள்ல ஆசியாவிலும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் சீனாவுடைய ஆதிக்கம் இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அடுத்ததா பாகிஸ்தான் தன்னுடைய கடற்படையில PNS ரிஷ்வான் அப்படிங்கிற ஒரு உளவு கப்பலை முதலா சேர்க்க போறாங்க. இதற்கான அனைத்து உதவிகளையும் பாகிஸ்தானுக்கு சீனா தான் கொடுத்திருக்காங்க. அதாவது ஆராய்ச்சி கப்பல் அப்படின்னு சொல்லிதான் சீனா அந்த கப்பலை வந்து கொடுத்திருக்காங்களாம். 87 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த ரிஷ்வான் கப்பல் ஏவுகணைகள் ஏவுவதை வந்து கண்காணிக்க கூடியது, நன்றாக உளவு பார்க்கக்கூடியது. நவீன வசதிகள் கொண்ட இந்த கப்பல் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கான். அப்படிப்பட்ட கப்பலை தான் பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்து 17 ஊழியர்களோடு ஒரு கப்பலையே நம்ம இந்திய கடற்படை பத்திரமா மீட்டிருக்காங்க. கடந்த டிசம்பர் மாதம் மால்டா நாட்டு கொடியோட MV ரூயன் அப்படிங்கிற ஒரு சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த கப்பலை சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு அவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்திய கடற்கரையில இருந்து ஒரு 2800 கிலோமீட்டர் தொலைவுல கடற்கொள்ளையர்கள் கடத்தின அந்த கப்பலை பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில போயிட்டு இருந்திருக்கு. உடனே நம்ம இந்திய கடற்படை அதை கவனிச்சு மீட்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த INS கொல்கத்தா, INS சுபத்ரா அந்த கப்பல்கள் உடனடியாக அந்த கப்பலை நோக்கி விரைஞ்சிருக்கு. C-17 விமானம் மற்றும் சில ஹெலிகாப்டர்களும் கூட அதை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்திருக்கு. இறுதியா சரக்கு கப்பலை நம்ம இந்திய கடற்படை சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போது கடற்கொள்ளையர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல நம்ம இந்திய ஹெலிகாப்டரை பார்த்து கடற்கொள்ளையர்கள் வந்து துப்பாக்கி சூடும் நடத்தியிருக்காங்க. இருப்பினும் அந்த நேரத்துல சரியான முறையில நடவடிக்கைகளை எடுத்து அந்த கப்பலை மீட்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 40 மணி நேரம் வந்து நம்ம இந்திய கடற்படை போராடி இருக்காங்க. பின்தொடர்ந்து சென்று நம்ம இந்திய கடற்படை நீங்க வந்து சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா நாங்க வந்து பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கடைசியா அவங்க எல்லாருமே சுற்றி வளைக்கப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்திய கடற்படை கிட்ட கொள்ளையர்கள் அனைவருமே வந்து சரணடைறாங்க. அப்போது கப்பல்ல இருந்த 35 கொள்ளையர்களையும் வந்து நம்ம இந்திய கடற்படை கைது பண்ணிருக்கு. கப்பல்ல கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 17 பேர் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இந்திய கடற்படை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் விமானப்படை திடீர்னு ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள்னு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. பாகிஸ்தானோட கைபர் பக்துன்வா மாகாணத்துல ஆப்கானிஸ்தானோடைய எல்லையை ஒட்டி பாகிஸ்தான் ராணுவம் தன்னுடைய ராணுவ தளத்தை வந்து அமைச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு பயங்கரவாத தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வெடிப்பொருள் நிரப்பின ஒரு வாகனம் ரொம்ப வேகமா வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த அந்த கட்டிடத்தின் மீது வந்து மோதிருக்கு. மோதின உடனே அது வெடிச்சிருச்சு. அதுல பாத்தீங்கன்னா 5 வீரர்கள் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போயிட்டாங்க. அதே மாதிரி 2 வீரர்கள் பயங்கரவாதிகளோடு துப்பாக்கி சூடு நடத்தின போது கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான்ல சமீபத்துலதான் அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து ஒரு சுமூகமான நிலையே வந்திருக்கு. இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி நாங்க கொடுப்போம்ட்டு அந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவர் ஆசிஃப் அலி சர்தாரி வந்து அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. இதனை அடுத்துதான் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை அதிரடி தாக்குதலை தொடுத்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல 6 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் அங்கும் இங்கும் பறந்து குண்டுகளை வீசி இருக்கு. இதுல பெண்கள், குழந்தைகள் எல்லாம் வந்து உயிரிழந்திருக்கிறதா ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அது போக ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து எங்க மீது வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இதுக்கு வந்து பாகிஸ்தான் கண்டிப்பா கடுமையான எதிர்விளைவுகளை வந்து சந்திக்க போறாங்க. அவங்க பொறுத்திருந்த பாருங்க. பாகிஸ்தானுடைய இந்த இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு நடவடிக்கையை வந்து நாங்க எப்பவுமே வந்து மன்னிக்கவே மாட்டோம். நாங்க கண்டிப்பா உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.